என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க கல்யாண நாள். எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயோ சர்வா விட்டதா அனுகிரகதா பலசித்திரஸ்து அர்ச்சனாபிஷேகோத்திர பூஜாம் கரிஷ்யே. காலையில ஃபோன் பண்ணும்போது கூட சீதாட்ட சொல்லாம விட்டுட்டோமே. பாவம் சீதா ரொம்ப ஏமாந்து போயிருப்பா. வாங்கோ. வணக்கம் சாமி. வாங்கோ. நமஸ்காரம். வணக்கம் சாமி. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? மார்க்கண்டேயன் சீதா. நட்சத்திரம் சொல்லுங்க. அம்மா, ஆ? அப்பாவோட நட்சத்திரமும் உங்க நட்சத்திரமும் சொல்லுங்கம்மா. மார்க்கண்டேயன் விசாக நட்சத்திரம். மார்க்கண்டேயன் விசாக நட்சத்திரம். சீதா ரேவதி நட்சத்திரம். சீதா ரேவதி நட்சத்திரம். அவ்வளவுதான். குடு மேகலா. இந்தாங்க. வேஷ பண்ணிடலாம். தட்ட கொடுங்கோ. சக குடும்பானாம் சர்வா விட்டதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேகோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. என்னத்தை யோசிக்கிறீங்க? உங்க மாமாவும் கூட இருந்திருக்கலாம். அப்பாவை பாருங்க, உங்க கல்யாண நாளை மறந்துட்டு போயிட்டாரு. நாங்க 2 பேரும் தான் உங்க கல்யாண நாளை ஞாபகம் வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அதானே, நமக்கு இருக்கிற ஞாபகம் கூட அப்பாவுக்கு இல்ல பாருங்களேன். நீங்க எங்கடா ஞாபகம் வச்சிருந்தீங்க? அதான் காலையில அவ வீட்டுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டு போனால. அத்தை, நீங்க வேணா மாமாக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். இத புடிமா. ஓ, ஏற்கனவே கால் பண்ணிருக்காரு போல இருக்கே. சரி வாங்க, பிரகாரத்தை சுத்தலாம். போலாமா? கொடுங்க அத்தை. இங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தலாம். வாங்க போலாம். வாங்க. வாங்க.
வாட்ச்மேன் நில்லு. என்னையா வாசல் நின்னு வேலையை பார்க்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்க? இல்ல அது இல்ல சார், முதல் நாள் அதுவுமா சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு. அதான் கும்பிட்டல, அப்புறம் என்ன? கூட்ட வர்ற நேரமாச்சு. மாசம் நிக்காம போய் வேலையை பாரியா. சரிங்க சார், சரிங்க சார். மலதே, உன் ஒட்டுமொத்த ஃபேமிலி இங்கதான் இருக்குது. நம்ம வேணா கோயிலை மாத்திடுவோமா? நாம எதுக்கு போகணும்? அவங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க, நாமளும் சாமி கும்பிட தானே வந்திருக்கோம். அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம வந்த வேலையை பார்ப்போம். பேசாம இருக்கியா? ஆமா, உங்க அப்பா மட்டும் என்ன காணோம்? ஆமால, அவர் மட்டும் எப்படி மிஸ் ஆனாரு? சரி விடு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டேன். ஐ மலரத்த. டேய் சும்மா இருக்க மாட்டியா? நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சுட்டா போச்சு, முன்னாடி வந்து நின்றுவா. காலையில வீட்டுக்கு வந்து பண்ண ரவுடித்தனம் பத்தாதுன்னு இங்க வேற வந்துட்டான். அம்மா, நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாமா? நாம கோவிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். இங்க யார் வேணும்னாலும் வருவாங்க போவாங்க. வந்திருக்கிற நீங்க யாரையும் எதையும் கண்டுக்காம வாங்க போல. அதானே, கடைக்குட்டிய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதே, உடனே பாசம் பொங்கிட்டு வந்துருமே. அம்மா, நீங்க கொடுக்கற தைரியத்தில் தாமா அவ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கோவப்படாத ராஜா, நீங்க எதுவும் பேசாம இருந்தா அவளாவே போயிடுவா. வாங்க போல. வாங்கோ. சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும் சாமி. யாருக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? மார்க்கண்டேயன் விசாக நட்சத்திரம், சீதா ரேவதி நட்சத்திரம். மார்க்கண்டேயன் சீதா இப்பதானே அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணினேன். பரவாயில்ல சாமி, இன்னொரு தடவை ஸ்பெஷலா பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாமா? சக குடும்பானாம் சர்வா பீட்டதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. பவதி சதா கிட்புருட சதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. பாண்டி, இன்னைக்கு பிரசாதம் சக்கரை பொங்கல் போல. அப்போ நாஸ்தாவை இங்கேயே முச்சிட வேண்டியதுதான். அம்மா அப்பா கல்யாண நாளைக்குனே செஞ்ச மாதிரி இல்ல? ஏய், உண்மையா சொல்லு மலரு, இன்னைக்கு இந்த சக்கரை பொங்கல் உபயம் நீதானா? டாய், உனக்கு தெரியாம நான் அப்படி பண்ணுவேனா? நம்ம வாங்கி கொடுத்த புடவையோட வந்திருந்தாங்கடா. உள்ள வந்த உடனே அம்மாவை அப்படியே கட்டிக்கணும் போல இருந்துச்சு தெரியுமா? அம்மாவை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு பாண்டி. ஒரே ஒரு தடவை நின்னு பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் கோயில சுத்திட்டுடா. இல்ல மலரு, மறுபடியும் உங்க அண்ணனுங்க உன்னை பார்த்தா
ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மலரே, நீ சொல்றது சரிதான். நீ போய் அம்மாவை பார்த்துட்டு அங்கேயே இரு. நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிடுறேன். சரி, நான் போயிட்டு வந்துட்டா. சரி சரி, நீ போ. சரி. இப்படி இப்படி இப்படியா போனா அப்படி வந்துடும். நான் பார்த்தது அவர்தானா? அப்படியே இருந்தாலும் வாட்ச்மேன் ட்ரெஸ்ல எப்படி இங்க? ஒரே குழப்பமாகுதே. சார், ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்கு, எனக்கு போய் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் சார். முதல் நாளே வேலையை விட்டுட்டு பாதியில போற? இல்லை சார், அது ரொம்ப முக்கியம். சார், எனக்கு ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா போய் முடிச்சுட்டு வந்துடுவேன் சார். கூட்டத்தை பார்த்தல, நீ போயிட்டா உன் வேலையை நானா பாக்குறது? இல்லை சார். பேசாம போய் வேலையை பாரியா. எதா இருந்தாலும் மதியத்துக்கு மேல பாத்துக்க, ஒன்னும் ஓடி போயிடாது. ஐயோ, இவர் இந்த கோலத்துல மலர் பார்த்தா அவ்வளவுதானே? யார் தேடுற? மலரே, கிளம்பு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். மலரே, வீட்டுக்கு போலாம், வா. ஏய், இரு இரு, இன்னும் நான் அம்மாவே பார்க்கவே இல்ல. மலரே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மலரே, இப்ப கிளம்பி வீட்டுக்கு போலாம். நீ தானடா போய் பாத்துட்டு வான்னு சொன்ன. அது அப்போ சொன்ன. இப்போ உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு ஒரே டவுட் ஆகுது. மலரே, கோயில்ல உங்க அண்ணனுக்கும் உனக்கும் தேவையில்லாம ஏன் பிரச்சனை வரணும்? வா போலாம், வா வா வா. நீ சொல்றதும் சரிதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? ஒருவேளை என் அப்பா வந்தாருன்னா அவரையும் பாத்துட்டு போன மாதிரி இருக்கும்ல. ப்ளீஸ்டா. ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஏய், இதுக்கு மேல அவரு வர மாதிரி தெரியல. மலரே, நம்ம போலாம், வா, வீட்டுக்கு போலாம், வா. அம்மா, நீ இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா போலாம். வா 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 போலாம், வா வா. கீழெல்லாம் சிந்தாம சாப்பிடுறா. சக்கரை பொங்கல் சாப்பிடு. இந்த இத கொஞ்சம் சாப்பிடு. அண்ணே, பொங்கல் செமையா இருக்குல்ல? டேய் ரவி, இந்த சக்கரை பொங்கலுக்காகவே டெய்லி இந்த கோயிலுக்கு வரலாம் போலடா. இந்த கோவில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா டெய்லி ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் போலயே. அண்ணே, அப்படி சாப்பிட்டா அதுக்கு பேரு பிரசாதம் இல்ல, உண்டை கட்டி. டேய், இவ கையால சாப்பிடுறதுக்கு இந்த உண்டை கட்டியே வாங்கி சாப்பிடலாம். நீ வேற ஏன்டா?
இல்ல மேகலா. அத்தை இங்க தானே வந்தாங்க, அவங்கள போய் தேடி பார்ப்போமா? தாத்தா, நில்லுங்க தாத்தா. தாத்தா நில்லுங்க, நில்லுங்க தாத்தா. உங்களை பார்த்தா எங்க தாத்தா மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு எங்க தாத்தா பாட்டிக்கு வெட்டிங் டே. இந்தாங்க, இதை நீங்க சாப்பிடுங்க. மா, விஜய் எங்கம்மா? ஆமா, இங்க தானே இருந்தா. மா, அம்மா அந்த பக்கம் இருக்காடான்னு பாருங்க. எங்க போனா? தெரியல. எங்க தம்பி விஜய். விஜய்? இப்படி போய் பாருங்க, நீ போங்க. நான் சொல்லாம வந்துட்டேன், என்னை தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். ம் அப்புறம் தாத்தா, அதை மறக்காம சாப்பிட்டுருங்க. ம் யோ வாட்ச்மேன், சார் இங்க வாயா. சொல்லுங்க சார். வேலையை விட்டுட்டு இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. வா. அத்தை, என்னாச்சு? அத்தை, என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, உள்ள வரும்போது அவ்வளவு சந்தோஷமா தானமா வந்தீங்க. இப்ப ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கேம்மா. நீ வேற ஏண்டா என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தாத்தாவை பார்த்தனே. என்னது? தாத்தாவா? தாத்தாவா? எங்கடா? அதோ அங்க. அவன் தாத்தா மாதிரி யாரையாவது பாத்திருப்பான் போல. ஆமா, நம்ம தாத்தா மாதிரியே இருந்தாரு. பொங்கல் அவருக்கு கொடுத்தேன். கொண்டவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அண்ணி, விடு மேகலா, குழந்தைக்கு என்ன தெரியும்? யாரு இவனா குழந்தை? சரி. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? ஆமா, நானும் 2 மணி நேரம் தான் பெர்மிஷன் போட்டேன். கொஞ்சம் லேட் ஆனா லீவா மாத்திடுவாங்க. வாங்க எல்லாரும் போலாம் போலாம். நீங்க வேணா கிளம்புங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கோவில்ல உட்கார்ந்துருந்துட்டு வரேன். அம்மா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, நாம போலாமே. இல்லடா, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும் போல இருக்கு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஒருவேளை போன பொண்ணு திரும்ப வருவாளா இருக்கும், அதுக்காக தான் வெயிட் பண்றாங்களோ. சரி எல்லாரும் வாங்க போலாம். தேவையில்லாத வரேம்மா. செலவு போயிட்டு தான். வரோம். சரி இருந்துட்டு வாங்க.